உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர் அனைவருக்கும் சுதாமாவின் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதல் தான். அதாவது பழைய விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய விஷயங்கள், புது பானை, புது துணி, புது கரும்பெல்லாம் வாங்கி நம்ம வாழ்க்கையை இனிமையா தொடங்க இந்த பொங்கல் பண்டிகையோட நோக்கமே. இந்த தை மாசம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பொங்கலை மாதிரி பொங்க போகுது, கரும்பை மாதிரி அவங்க லைஃப் இடிக்க போகுது, இல்ல இஞ்சிய மாதிரி யாருக்கெல்லாம் காரமா இருக்க போறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் சக்கர பொங்கல் போல இனிப்பான மாதமா இருக்குமான்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் சக்கர பொங்கலை போல இனிக்குமானா கண்டிப்பா சக்கர பொங்கலை போல இனிக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னு வச்சுக்கீங்களேன், இந்த காலகட்டத்தில் நீங்க சும்மா இருந்தாலே காசு வரும்னு சொல்லுவோம். சும்மா இருந்தா கூட யாராவது என்னப்பா செலவுக்கு வச்சிருப்பேன் கொடுத்துட்டு போகும்போது அப்புறம் வாழ்க்கை சக்கர பொங்கலை போல தான் இனிக்கும். ஸோ இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம். தொழில் ரீதியான, ஏன்னா குரு பார்வை 10ஆம் இடத்த குரு பார்வை செய்வதனால இந்த கால தொழில் ரீதியாக வருமானங்கள் என்பது அதிகரிக்கும். நிறைய ஆன்மீக நண்பர்களுடைய சேர்க்கை என்பது இருக்கும். தொழில் தொடங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லை பிஸ்னஸ் இன்வெஸ்டர் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான சில பயணங்கள் என்பது இருக்கும். நிறைய பேர் தொழில் ரீதியான பயணங்கள் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் மூலயமா நிறைய தொழில் முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஸோ என்னன்னாக்கா தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சிகள் இருக்கும். மறைமுக இன்கம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே இந்த கால மீன ராசிக்காரர்களுக்கு உருவாக தயாராக இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க எப்படி செய்ய போறீங்கன்றதான் விஷயம். ஏன்னா இந்த காலத்தில் மீன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவனோட மொத்த சிந்தனையும் எப்படியாவது பிஸ்னஸை டெவலப் பண்ணிடணும், எதையாச்சும் ஒன்று பண்ணிடணும், எதையாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதை பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. இதான் பிரச்சனை. ஸோ இவங்க எதை பண்ணணும் என்று தீர்மானித்தால் அதை பண்ணி உங்களுக்கு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியும் பொருளாதார ஆதாயத்தையும் பெற முடியும். நிறைய பேர் இந்த கால மீன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியூர் பயணங்கள் செய்யலாமா, பயண திட்டங்களை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ பயணத்தினால சிறு விரயங்கள் என்பது இருக்கும். மேலும் நிறைய மீன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா நல்லா ஹாயாக படுத்துவாங்க. தூக்கம் என்பது சூப்பராக வரும். அப்படி படுத்த ஒன்று தூங்கிடுவாங்க இந்த காலகட்டத்தில். மேலும் என்னன்னாக்கா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. முடிஞ்சு போன விஷயத்த பற்றி ஏதாவது ஒன்று பேசி 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 இவங்க பேசுறது இல்லாமல் இவங்க கூட இருக்கிற எல்லாம் பேசி பேசி டயர்டாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில். இவங்க கிட்ட தான் கூப்பிட்டு சொல்லுவாங்க. மீனராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அடுத்த ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ அவர்களுடைய பொருளாதார நிலை, அடுத்தவங்கள பொருளாதார நிலை, அவன் பட்ட அவமானம், அவனுடைய குடும்பம் சார்ந்த விஷயம் எல்லாமே இப்போ இந்த காலகட்ட அனைத்து ரகசியங்களும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் வந்துடும். ஸோ வந்துட்ட உடனே அதை மற்றவங்ககிட்ட பேசி ஷேர் பண்ணி இவங்க மன அமைதியும் கெடுத்துக்கிட்டு அடுத்தவங்களோட மன அமைதியும் கெடுத்துடக்கூடிய நிறைய வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்கள் இருக்குது. ஸோ அதனால் அடுத்தவர்கள் விஷயத்தை அளவாக பேசிக்கிங்க. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தை முன்னேற்றத்துக்கான வழியை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வாய்ப்பை குறுகிய கால ஆஃபர் மாதிரி தான். ஏன்னா வச்சுங்களேன், இதுக்கு அடுத்த இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடம் தொழிலுக்கு 8ஆம் இடத்துக்கும் போயிடுவார். ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் என்பது கொஞ்சம் போராடி செய்யக்கூடிய விஷயங்கள், வாய்ப்புகள் எல்லாமே உருவாகக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற ஒரு பழமொழியை மட்டும் மீனராசிக்காரர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதுக்கப்புறமா நீங்கள் அறுவடை செய்ய போகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் விதைக்காமல் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் அறுவடை செய்யறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்குங்க. புதிய புதிய விஷயங்கள் நிறைய ஆர்வத்தை செலுத்தி நிறைய முதலீடுகள் செய்து தொழில் விருத்திக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் பணம் தேவைக்கேற்ப வந்துடும். நீங்கள் வேலை செய்யலைன்னா கூட வந்துடும். இந்த காலகட்டத்தில் பணத்துக்கு எந்த குறையும் இல்லை. நிறைய பிரச்சனைகளை தீர்ப்பது மூலயமாக உங்களுக்கு ஆதாயம். நிறைய பேர் அரசியல்வாதியை தொடர்பு வச்சுட்டு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணி டக்குனு அதன் மூலயமா ஒரு ஆதாயம். அரசியல்வாதி தொடர்பு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நிறைய ஏதாவது சின்ன சின்ன பஞ்சாயத்துலாம் வரும். அதன் மூலயமாக பொருளாதார லாபம் என்பது இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சிட்டு இருக்கும். மேலும் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில்
திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இருக்கும். உடம்புல வந்து அந்த நீர்த்தன்மை குறைவதனால சிறிய இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும். அப்பப்போ ஏதாவது ஒரு விஷயங்களை யோசிச்சு பயப்படக்கூடிய ஒரு சூழல்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஸோ அதனால என்னன்னாக்கா உடம்புல நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து வேலைக்கு நல்லா சாப்பிட பழகிக்கு. ஏன்னா நீங்க வேலைக்கு வந்து சாப்பாடு இருக்கும், அதை வேலைக்கு சாப்பிட முடியாம போகும். ஸோ அப்போ அதனால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில லாபத்தை குறைச்சிடும். நீங்க சாப்பிடலன்னா ஒன்றும் தெரியாது இல்லை. நீங்க சாப்பிடலன்னா உங்களுக்கு 1000 ரூபா வர வேண்டிய இடத்துல 500 ரூபா தான் வரும். ஸோ அதனால நீங்க சாப்பிட பழகினீங்கன்னா நேரத்துக்கு சாப்பிடும் போது நீங்கள் எதிர்பார்க்கும் போது இந்த 1000 ரூபா கண்டிப்பா உங்க தொழில 1000 ரூபானா 1000 ரூபா வரும், 10,000 ரூபா 10 லட்சம்னா 10 லட்சம் வரும். ஸோ அதனால மீனராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் வாயை பேசுவதற்கு பதிலாக சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கை சக்கரை பொங்கலை போல இனிக்கும். நன்றி, வணக்கம்.